நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா யஷ்வந்த்பூரில் தான் இருக்கோம். படிக்கட்டில் போயிட்டுருக்கோம். எங்கள் ஜங்ஷன்லேருந்து எக்ஸிட் ஆகி எப்போது நேற்று காலையில் இல்லை முந்தா நேற்று காலையில் 8 மணிக்கு கிளம்புனேன். ஓகேங்களா, என்னடா எக்மோர் போகிறேன்னா சொன்னாங்க நேற்று அப்படின்னா அது ஒரு பெரிய சம்பவம். டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்ணேன், பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்து தூங்கிட்டேன். ஓகேங்களா, இந்த எக்ஸிட் எங்கே இருக்குன்னே தெரியல. பெங்களூர் யஷ்வந்த்பூரில் இருக்கும். என்ன பண்ணேன், பத்துன்னு தூங்கிட்டேன் நல்லா. ஓகேங்களா, பத்துன்னு தூங்கிட்டு ஏஞ்சி பார்க்குறேன் 4:30 மணி வரலாம் ஓரளவுக்கு. ஒரு பக்கம் ஃபோனு சார்ஜ் போட்டு பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்துட்டேன். இன்னொரு பக்கம் சீட்டு கட்டிச்சு கொஞ்சம் கேப்பில், அந்த ஷீட்லேயே போய் பார்த்துட்டு தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்க்குறேன் ஃபோனு காணுமோன்னு பக்குன்னு வாரி போட்டுச்சு. ஒரு பக்கம் ஃப்ளைட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து வாங்கிட்டேன்னு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், 5:20 ஏஞ்சி பார்க்குறேன் ட்ரெயின் போயிடுச்சு. ஓகேங்களா, 5:45 ட்ரெயின் போயிடுச்சு. 5:20 5:15 தான் ட்ரெயின் டைமு. 5:20 ட்ரெயின் டைமு. 5:30 ட்ரெயின் போயிடுச்சு. ஓகேங்களா, 10 நிமிஷம் கேப்பில் போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அப்புறம் வேறு ட்ரெயின் போய் விசாரிக்கிறேன், ட்ரெயின் எதுவும் இல்லைன்ட்டாங்க. நான் பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, போய் ஃப்ளைட் ஏறி போயிடலான்னா 10,000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் காமிச்சிச்சு. அவ்வளோ பணமும் நம்மக்கிட்ட இல்லை. அந்த பேட்டாவை விட்டு போடமானா விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கை காசு போட்டு தான் போகணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி திரும்பி போய் வேறு ட்ரெயின் டிக்கெட் இருக்கான்னு விசாரித்தா அவனுங்களுக்கு 4 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்லாட்டே ஓப்பன் ஆகுமா. வேறு ட்ரெயின்னா நாளைக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, அப்புறமா ரூம் போடலாமான்னு பார்த்தேன். ரூம் போட்டால் அது ஒரு 1500 2000 ரூபா வந்துடும். அப்புறம் சாப்பாடு செலவு அது இதுன்னு ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணேன், ஒருத்தர் பெங்களூர் டிக்கெட் வாங்கினேன். அது பெங்களூர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் பெங்களூர் டிக்கெட் எடுத்துட்டேன். 8:20 ட்ரெயின் அங்கேருந்து 8 மணிக்கு. ஓகேங்களா, அந்த ட்ரெயின் டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா 500 ரூபா. ஓகேங்களா, டிக்கெட் எடுக்காமலே வந்துருக்கான் நம்மளுக்கு. அதே டிக்கெட்லேயே அந்த டிக்கெட் 490 ரூபா. அந்த டிக்கெட்லேயே வந்திருந்தால் கூட இன்னும் ஒரு 500 ரூபா சேவ் ஆகிருங்க. இன்னொரு டிக்கெட் வாங்கி அது ஒரு 500 ரூபா வேஸ்ட். எங்கேயுமே டிடிஆர் பிடிக்கல. ஓகேங்களா, என்ன ட்ரெயினை தான் நரஸ்டாங்க இந்திக்காரங்க. ஒரே பாக்கு எச்சு துப்புறது, சிகரெட் பிடிக்கிறது, பாத்ரூமாக வருது, குளிக்கிறது. நாங்கள் இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுது, ரெடி பண்ணுறாங்க ஸ்டேஷன் இவ்வளோ ஓப்பன் ஆகுது. இப்போ இங்கேருந்து மெஜஸ்டிக் போகணும். மெஜஸ்டிக்கில் தான் நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. 6 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கெலாம் போயிடலாம் காட்பாடிக்கு. ஆட்டோவில் போனால் 200 மேலே கட்டுங்களா, 9 கிலோமீட்டரு. நேற்று ஏன்னா டெல்லியிலேருந்து ஒரு நிஜாமுதீன் ஸ்டேஷன் போகிறதுக்கு 200 கேட்டார் ஆட்டோக்காரன். 300 கேட்டார், ஆனால் 400 கேட்டார். அடிச்சு பிடிச்சி 150 வந்தால் அப்புறம் 200. 9 கிலோமீட்டருக்கு அவ்வளோ கேட்டார். ஒரு மெஜஸ்டிக் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ கேட்பாருன்னு தெரியல. 9 கிலோமீட்டருக்கு எவ்வளோ கேட்பாரு தெரியல. மெஜஸ்டிக் ஸ்டேஷனில் தான் வந்து நம்மளுக்கு 6 மணிக்கு ட்ரெயினுக்கு 8:50 9 மணிக்கெலாம் ரீச் ஆகிடலாம் வேலூர். இன்னும் குளிக்கவே இல்லைங்க. நேற்று போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுன்னு வரேன். 6 கிலோமீட்டருக்கு 300 ரூபா கேட்குறாங்க ஆட்டோக்காரங்க. என்ன பண்ணுறது, நடந்தே போயிடலான்னு முடிவு பண்ணேன். 1.5 கிலோமீட்டர் வருது கரெக்டாக. 6 கிலோமீட்டர் வருது. 1 மணி நேரம் கட்டுது. அது பொறுமையாக போவோம். 6 மணிக்கு தான் ட்ரெயின். போய் டிக்கெட் வாங்கிட்டு அழகாக அப்படியே போய்ட்டு வேண்டியதான். மேப் போட்டேன். ஓகேங்களா, ஒரே ஸ்ட்ரைட் தான். 6 கிலோமீட்டருக்கு 300 ரூபான்றது அதிகம் தாங்க. ஏதோ ஒரு 100 ரூபா வாங்கிக்கலாம். காசு ஒரு நேற்றுலேருந்து நேற்று முன்னாடி ட்ரெயின் ஏறலாம்னா நீங்கள் சூச்சி வச்சுட்டு போய் சூச்சி அர்ஜென்ட்டாக வந்துச்சுங்க. ட்ரெயின்லேயே போனாங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. பாத்ரூமும் வச்சுங்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பார்க்கு துப்பி ஒரே அந்த கன்றாவி. அப்படியே அந்த வாஷ் பேஷனில் மூஞ்சி கழுவலாம் பல் வளர்க்கலான்னு போனால் கூட ஒரே பாக்கு தாங்க. 2 நாளாக பல் வளர்க்கல. வாய் குப்பிச்சிட்டு நான் இப்போ எத்தனை மணிக்கு கஸ்டமர் வீட்டில் குளிச்சதோடு சரி, எப்படிங்களா கஸ்டமர் பிளேஸில் குளிச்சதோடு சரி. அன்றைக்கி 2ஆம் தேதி போய் ஈவினிங் விட்டுட்டோம் பாருங்க. அன்றைக்கி தான் குளித்தேன், பல் வளர்க்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னைக்கு வீட்டில் போய் குளித்தா தான் வேலைக்கும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஊற வச்சு துவச்சிட்டு பேக்கோட எல்லாத்தையும் தலை முழுகிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி டியூட்டி வந்தால் கிளம்புற மாதிரி ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஊர் மாதிரி வருமானம் வராதுங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறிடுச்சு.
எதுக்கடா இப்போ நடந்து போயினுங்கன்னா உடம்பையும் குறையும், ரொம்ப குண்டாயிட்டுக்கிறேன், அதனால் நடந்தே போயிடலான்னு ஒரு முடிவு. எப்படியோ காட்டுது, தப்பாக காட்டுது. நான் ஆல்ரெடி நான் பொறுமையாக போவோம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, போய் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 6 மணிக்கு விட்டால் 6:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, 6:30 மணி விட்டால் 7:30 மணி ஒரு ட்ரெயின் இருக்குது. வேலூருக்கு நிறைய ட்ரெயின் இருக்குதுங்க. ஆனால் டெல்லியிலேருந்து பார்த்தோன்னா சென்னைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான், எக்மோர் ட்ரெயின், அதை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த நாள் தான் ட்ரெயின். ஒரு ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் விட்டு வச்சுக்கிறானுங்க. ஓல்டு டெல்லியில் ஒரு ட்ரெயின், நியூ டெல்லியில் ஒரு ட்ரெயின், நிஜாமுதீனில் ஒரு ட்ரெயின். யாருக்குன்னா தெரியாத போய் மாட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போது நான் அங்கே ட்ரெயினை விட்டனால இப்போ பெங்களூர் ட்ரெயின் கிடச்சிச்சு. இப்போ எவ்வளோ தெரியுங்களா? டைரெக்டாக போயிருந்தாலே 2700 கிலோமீட்டர் வந்துருக்குமானா வந்திருக்காது, ஓகேங்களா, சென்னைக்கு. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், நான் பெங்களூருக்கு டேரெக்டாக வந்ததுனால 2700 கிலோமீட்ரு, ஓகேங்களா. கரெக்டாக நேற்று 8:20 ஏறினேன், முன்னாடி 8:20, 4ஆந்தேதி, 3ஆந்தேதி காலையில் 8:20. நேற்று 4ஆந்தேதி ஃபுல்லாக ட்ராவலிங். இன்றைக்கி 5ஆந்தேதி விடிஞ்சு 4 மணிக்கெலாம் எடுத்துன்னு வந்து ஷார்ப்பாக இறக்கி விட்டான், ஓகேங்களா. 4:20. இன்னொரு 3 மணி நேரம் ட்ராவலிங் பண்ணால் வேலூர் போயிடுவேன். அது ஒரு 2700, இது ஒரு 220 கணக்கு போடுங்க. 2800, 2900, 2920 கிலோமீட்ரு, ஓகேங்களா. எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா, கஸ்டமர் வீட்டிலேருந்து பஸ்ஸில் போனது, அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டேன். அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸில் போனது ஒரு 10 ரூபா, ஓகேங்களா. பஸ்ஸில் போனது ஒரு 10 ரூபா, ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் கட்டுது. பஸ்ஸில் போனது ஒரு 10 ரூபா, ஒரு 150 ரூபா பேசிடலாம். ஆட்டோக்காரன் பேரம் பேசினா கூட 300ரூபா 400ரூவா கேட்குறானுங்க 6 கிலோமீட்டரு. இல்லை 100ரூபா 150 ரூபா கூட ஓகே தான். 200ரூவாய்க்கு கூட வரலங்க அவங்க. அதிகமாக ரேட்டு, ஒரே பிக்சடாக வரானுங்க. எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க, ஊரை அப்படி தான் வச்சு குப்பை தொட்டி ஆர்சி ஆயிடுச்சு. 8 வருஷம் கழிச்சு, சாரி 18 வருஷமோ 17 வருஷம் கழிச்சு 2008 தோற்றவங்க 24 வருஷமே கப்படிக்கல, 25 தான் கப்படிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தடவையாவது ஜெயிச்சிட மாட்டோமோன்னு அவங்களுக்குள்ள ஒரு இது வந்துருக்கும்ல. அதெல்லாம் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டைம் தோற்றுட்டாலே அடைப்புக்கு மண் சேர்த்துலாமா, எதனா ஒன்று பண்ணிக்கலாமா, இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா அப்படின்னு போயிடுவோம். ஆனால் 18 வருஷமாக ஒருத்தர் தோற்று 19ஆவது வருஷம் ஜெயிக்கும்போது அவ்வளோ வெறி இருக்கும், அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், ரொம்ப பெருமை. ஆனால் எனக்கு மேட்சே பிடிக்காதுங்க சுத்தமாக, ஐபிஎல்லும் பிடிக்காது, அதாவது மேட்ச்சு சுத்தமாக பிடிக்காது, ஓகேங்களா. ஆர்சிபின்னா யார், இதுனா சென்னை சூப்பர் கிங்னா யாருன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு மேட்ச் தெரியும். எவ்வளோ தெரியுமா? கஸ்டமர் ப்ளேஸ்லேருந்து 2 வீலர் லிஃப்ட்டு கேட்டு அப்படியே வந்து பஸ் பிடிச்சி போனோம்னா அது ஒரு 10 ரூபா ஆச்சுங்க. அங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ட்ரெயின் ஜங்ஷன் போனால் 30 ரூபா ஆச்சு, ஓகேங்களா, 30 ருபீஸ். அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து 75 ரூபா, ஓகேங்களா. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு டீ வாங்கினேன், அது ஒரு 40 ரூபா ஆச்சு. அப்புறம் நேராக டெல்லி ட்ரெயின் டிக்கெட்லாம் டெல்லியில் போயிட்டு இறங்கினோன்னே அங்கேருந்து போய் சைக்கிளில் போனேன். அந்த ஆட்டோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், பேட்டரி ஆட்டோவில், அது ஒரு 50 ரூபா ஆச்சு. அப்புறம் அவருக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து எனக்கு டிஃபன் சாப்பிட்டு எவ்வளோங்களா, அவருக்கு 2 பரோட்டா எனக்கு ஒரு 2 பரோட்டா ப்ளஸ் இது, ஓகேங்களா, அது ஒரு 80 ருபீஸு. அப்புறம் என்ன பண்ணேன், நேராக இன்னும் தெரியல, அதிகமாக மூச்சு வாங்கி தண்ணி வேறு வந்து பிடிக்கல, தண்ணி பாட்டிலும் வேறு வாங்கி அதிகமாக செலவு பண்ணேன். அப்புறம் நேராக ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு சென்னை எக்மோர் ட்ரெயின் டிக்கெட் இருக்குன்னு கேட்டு அது ஒரு 490 ரூபா செலவு பண்ணேன். அப்புறம் வேறு என்ன பண்ணேன், அங்கே காலையில் வந்து நைட்டு சாப்பிடல, அதான் நைட்டு ரொட்டி சாப்பிட்டது, ஓகேங்களா. அப்புறம் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டேன், மருந்து கண்ணு கூப்பிட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கலான்னு போனால் இதே ட்ரெயின் டிக்கெட்லேயே வந்துருக்கலாம், நான் வந்துருந்தால் கூட 500 ரூபா லாபமாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ 2 ட்ரெயின் டிக்கெட்டு, இன்னொரு ட்ரெயின் டிக்கெட் 535 ரூபா கொடுத்து எடுத்தேன். இதை கேன்சல் பண்ண மாட்டேன்ட்டாங்க ட்ரெயின் போயிடுச்சுனால, ஓகேங்களா. அப்புறம் 530 ரூபா கொடுத்து ரோடு எப்படிக்கா போகுது ரைட்டில், ஓகேங்களா.
வருதுங்களான்னு தெரில. இப்போ இந்த ஒரு ரோடு லெஃப்ட் ஒன்று போகுது, ரைட் ஒன்று போகுது. நம்ம ரைட்டில் போகணும் ஸ்ட்ரைட்டாக. அப்புறமா 535 ரூபா கொடுத்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தேன். ஓகேங்களா, என்னடா இது இப்படிக்கு அப்படி மேலே காட்டுது, கரெக்டாக காட்ட மாட்டேங்க. 535 ரூபா கொடுத்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தேன். மறுபடியும் வந்து அங்கேருந்து வந்து வாட்டர் பாட்டிலு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினேன். ஓகேங்களா, அங்கேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு அப்புறம் ட்ரெயினில் ஏறி உக்காந்தோன்னே தண்ணி பாட்டில், டீ, தண்ணி பாட்டில், அப்புறம் சமோசா இப்படியே சாப்பிட்டு ட்ராவலிங் பண்ணி வந்தாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் மேலே போகிறதா லெஃப்ட்டு போகிறதா ரைட்டு போகிறதா 4 வழி ஜங்ஷன் போடுறது கரெக்டாக காட்ட முடியுது. சுற்றி காமிடுது. நான் வேன்காரனா போயிடுறேன், நடந்து போயிட்டுரு. இதெல்லாம் காட்டுது, கரெக்டாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் போகிறேன். அப்புறமா வந்து ஒரு டீ, சமோசா அப்படி இப்படி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கினான்னா சிக்கன் பிரியாணின்னு சொன்னாங்க, வாங்கிட்டேன். வாங்கிட்டுருங்களா 80 ரூபா. உள்ளே பார்த்தா சிக்கனும் காணும், ஒன்றுத்தையும் காணும். ஒரு முட்டை வச்சு அது முட்டை பிரியாணின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, சுமாராக தான் இருந்துச்சு, ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. 200 கொடுத்து 200 இருந்தால் கூட கொடுத்து போயிடலாம் பொழுது. 300 என்னமோனே நடந்து போனோன்னே மூச்சு அதிகமாகுது. அப்புறம் அது நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் மதியம் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு டேஷன் வந்துச்சுங்க. அது வரலாம் டீ காஃபி தான், வேறு என்ன பண்ணுறது. டீயே அதிகமாக வரலன்னு வச்சுங்களேன். அதிகமாக வந்து சமோசா, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டில் அதிகமாக வாங்கிட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் நான் சாப்பிடல. இடையில் ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு பாதாம் வாங்கி குடித்தேன். ஓகேங்களா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடையில் ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு. அங்கே ஒரு சாப்பாடு விட்டாங்க, முட்டை பிரியாணி. ஒரு 2 முட்டை ஒரு பிரியாணி வச்சுருப்பான் பொழுது. எவ்வளோறான்னா நார்மல் ரைஸ் வந்து 60 ரூபா, முட்டை பிரியாணி 80 ரூபாண்ணா, 70 ரூபாண்ணா டபுள் முட்டை. ஓகேங்களா, அதை வாங்கி சாப்பிட்டா ஒரு முட்டை 2 முட்டை இருக்குது. வெறும் சாதம் போட்டு கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி கேட்டால் இது தான் பிரியாணின்றான். பிரியாணிக்கு பீஸே காணுங்க. நல்லா ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ணுறான். சத்தியமாக சாப்பாடு போடும் கவலை நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்படி இருந்தது. ஆனால் உண்மையாக காரில் போகும்போது கூட லாஸ்ட் டைம் A2Bயில் சாப்பிட பாருங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் சாப்பிடல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிட்லன்னா எங்கேயுமே இட்லி தோசை நம்ம ஊர் சாப்பாடே கிடைக்கல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிடலன்னா நம்ம ஊர் மாதிரி தான். வெறும் இந்த பிஸ்கெட்டு, தண்ணி இதை குடிச்சு தான் போனோம். உண்மையாக ஒரு டிரைவருக்கு நல்ல தூக்கம் இருந்தால் எவ்வளோ லாங் பண்ணாலும் ஓட்டலாங்க. அது சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் சரி, டபுள் டிரைவராக இருந்தாலும் சரி. ஆனால் நான் சிங்கிளாக ஓட்டினது 4 நாள். ஓகேங்களா, 3 நாள் கண்டினியூவாக ஓட்டினேன். ஆனால் 1 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்கினேன், இல்லைன்னு சொல்ல. ஓகேங்களா, அது கூட தூங்கலைன்னா சுத்தமாக ஓட்ட முடியாது. ஆல்ரெடி தூக்கத்தில் தான் ஓட்டுனுக்கிறேன். என்னென்ன எடுத்து வாங்கணும்னு தெரியுங்களா, பாஸ் நம்ம ஊரில் இருக்கிற பாஸ் வேறு, அந்த ஊரில் இருக்கிற பாஸ் வேறு. அங்கே ஊரில் போய் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ் வந்து மஞ்சள் கலரில் இருந்துச்சு. ஓகேங்க, மஞ்சள் கலரில் உள்ளே வந்து இந்த நம்ம வெத்தலை பாக்குக்கெலாம் சிமெண்ட்டு போடுவோம் பார்த்தீங்களா, சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு அது உள்ளே போட்டு வயிறுலாம் திகுன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், நம்ம ஊர் பாஸ் 10 தான் வாங்கினேன். நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டு க்ரீனு ரெட்டு வாங்கிட்டு போயிட்டேன். க்ரீனு தொலைச்சிட்டேன். எங்கேயோ ஒரு 5 பாக்கெட் வாங்கிட்டு போனேன், தொலைச்சிட்டேன். ரொம்ப தூரம் போலது. இன்னும் 2.2 கிலோமீட்டர் காட்டுது. அதுக்குள்ள 6 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வந்துட்டேன். 4 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிட்டேன். அப்படிலாம் இல்லை, காலைல வாக்கிங் வந்தால் நல்லது தானே, உடம்பாது குறையும். சும்மா நேற்றுலேருந்து அந்த சீட்டில் உட்காந்து அடியில் ஹீட் ஆகி பாத்ரூமே வரலங்க. 2 நாள் ரொம்ப ஹீட் ஆகிட்டு பொழுது உடம்பு. ஏன்னா ஆல்ரெடி கார்லேயே வந்து நம்ம 3 நாள் ட்ராவல் பண்ணிட்டோம். ஓகேங்களா, யூரின் டைமுக்கு போகணும், பாத்ரூம் டைமுக்கு போகணும். இது ரெண்டுத்தையும் நம்ம அடக்கணும்னு வச்சுங்க, நம்ம உடம்புல எல்லா ஃபால்ட்டும் வரும். ஆனால் நம்ம எதுவுமே அடக்கலைன்னா நம்ம உடம்புல எதுவுமே ஃபால்ட் வராது. வேலைக்கு அவன் வாங்கி கொடுக்குறான். என்னன்னா டிஃபனு, சாப்பாடு, டிவி, பிஸ்கெட்டு எதுக்குமே குறை இல்லை, தண்ணி கூட. ஓகேங்களா, அவன் எல்லாமே வாங்கிட்டான். ஆனால் நம்ம கரெக்டாக அதை சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூரின் பாத்ரூம் போகிறோமானா இல்லை. ஓகேங்களா, தூக்கம் இருக்குதானா இல்லை. ஓகேங்களா,
எனக்கு பாஸ்பாஸு, பிஸ்கெட்டு, ஓகேங்களா, சாக்லேட்டு, இடையில் வந்து இந்த பொரி, ஓகேங்களா, மிக்சரு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தூக்கம் வரக்கூடாதோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம், ஓகேங்களா. அதனாலே நம்மளுக்கு தொப்பை போட்டுரும், ஓகேங்களா. அது வந்து ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட்டுனே இருந்தோம்னா ஜீரணமாகாது. நம்ம ரன்னிங் எதனா பண்ணால் தானே ஜீரணமாகும். ஆல்ரெடி தொடர்ந்து எவ்வளோ வேலூர்லேருந்து 2600 கிலோமீட்டர் அவங்க வீடு, ஓகேங்களா. வேலூர்லேருந்து 2600 கிலோமீட்ரு 3 நாள் தொடர்ந்து ஓட்டிக்கிறேன். எப்போது 30ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு எடுத்து 2ஆம் தேதி மதியம் தான் எடுத்துகிட்டு போய் விட்ருக்கேன். இடையில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் ஓட்டினார், இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஓகேங்களா. ஆனால் என்னென்னா அவர் வந்து எப்படி யோசிச்சிருக்கணும்னு தெரியுமா? அவர் யோசிச்சது கரெக்டு தான். அந்த லாரிக்காரன் பண்ண தப்பு இவ்வளோத்துக்கும். லாரிக்காரன் பண்ணாத தப்பு இல்லை. அந்த லாரிக்காரன் கரெக்டாக வந்தானா 30ஆம் தேதி நைட்டு கிளம்பியிருப்போம் 6 மணிக்கு, ஓகேங்களா. அவங்களோட இது எப்படி தெரியுமா? 30ஆம் தேதி 6 மணிக்கு கிளம்பி அழகாக வந்து ஒரு ஊர்லேயே ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்ரு, ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்ரு, 3 நாளைக்கு 3 ஊரில் தங்கிட்டு அழகாக 4வது நாள் அவங்க ஊருக்கு கரெக்டாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் லாரிக்காரன் சட்டாச்சனால வேறு வண்டி புக் பண்ணி இவ்வளோ சம்பவம் வந்துச்சு. நான் ஒழுங்காக வேன்லேயே வந்துருக்கலாம், ஓகேங்களா. கஸ்டமர் எனக்கு பஸ் ஃபேரு, ட்ரெயின் டிக்கெட்டு, வீட்டு சாப்பாடோடு தரேன்னு தான் சொன்னான். அங்கே போனவனே நீ வேனில் போகிறல்ல, வேன்காரனுக்கு நான் அப்போ தானே கொடுத்தேன், நீ அதில் போய் ஃப்ரீயாக இறங்கிக்கோ, 500 உங்களுக்கு சாப்பாடு செலவு கொடுக்குறேன் அப்படின்னா உனக்கு எவ்வளோ கோவம் வரும்? இவ்வளோ நாள் எவ்வளோ 3.5 நாள், அதான் 4 நாள்னு வச்சுங்களேன். 30ஆம் தேதி நைட்டு எடுத்து 1 மணிக்கு 1, 31, 1, 2, ஓகேங்களா, 4 நாள். 2ஆம் தேதி மதியம் எடுத்துன்னு போய் இறக்கி விட்றான் 2:30 மணிக்கு, ஓகேங்களா. அப்போது அவ்வளோ தூரம் யாருக்கு டிரைவர் கஷ்டப்பட்டான்? உனக்கு தானே கஷ்டப்பட்டான். அவனுக்கு நல்லா படி கொடுத்து சாப்பாடு பஸ் பேர் கொடுத்து அனுப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பேசியிருந்தேன்னா வந்தேன், அங்கே போனோன்னே சண்டை போடுறேன், இவ்வளோ தான் கொடுப்பான் அவ்வளோ தான் கொடுப்பான், எவ்வளோ கோவம் வரும். அதை நான் வேனில் போல் நான் ட்ரெயின்லேயே வரேன். இப்போ எனக்கு வந்ததுனால எவ்வளோ தெரியுமா லாஸு? அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரியாணி, ஓகேங்களா. பிரியாணி வாங்கி அது நல்லா இல்லை, ஓகேங்களா. அதோட முடிச்சா அதுக்கப்புறம் டீ காஃபி அது இதுன்னு சாப்பிட்டு நிறையா ஆயிடுச்சு. இப்போது இங்கேருந்து ட்ரெயின், ஓகேங்களா, இது ஒரு 75 ரூபா. காலைல டிஃபன் அது இதுன்னு அவங்க கொடுத்த காசுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500, ஒரு 490, ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1500, ஒரு 2000 கிட்ட அவன் காசு கொடுத்த காசோட எனக்கு எக்ஸ்ட்ரா 2000 செலவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எக்ஸ்ட்ரா 2000 இல்லை, அவன் கொடுத்த காசுலேயே தான் 2000 செலவாகிக்குது. ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் போகல, அவன் கொடுத்த காசுலேயே 2000 செலவு, ஓகேங்களா. ஆனால் இதே நான் வேனில் வந்தோம்னா 2000 எனக்கு மிச்சமாக இருக்கும். ஆனால் அவன் கொடுக்கலையே, என்ன பண்ண சொல்கிறீங்க? அவனை வேனில் போகிறேன், அதனால நான் தரமாட்டேன் அப்படின்னாலும் நான் வேனை அனுப்பிச்சி விட்டேன், ஓகேங்களா. இது மேலே தப்பு இல்லைங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பேசின்னு வந்து அவங்க என்ன நிறைய பேர் சொன்னாங்க, ஏன்டா வேன்லேயே வந்துடலான்னு. என்ன பண்ணுறது, எல்லாம் வீதி விளையாடிச்சு. வேனு வந்து நேற்றே சேர்ந்துருக்கோம், ஓகேங்களா. நான் ஒரு நாள் லேட்டாக வரேன், அவ்வளோதான் விஷயம். அது கஸ்டமர் ஒத்துந்துருக்கணும். என்ன பண்ணுறது, கஸ்டமர் ஒத்துக்க மாட்டேறான். அவன் வந்து நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படிலாம் கஷ்டப்படணும், ட்ரெயின்லாம் வரணும். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், நான் வித்தவுட் டிக்கெட்டில் வந்திருக்கேன், பாத்ரூமில் உட்காந்து வந்திருக்கேன், ஓகேங்களா. நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. சாப்பிடாம அந்த குழாயில் வர தண்ணிலாம் பிடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ என்னவோ தெரில, அதெல்லாம் இப்போ யோசிக்க கூட முடியல என்னால். ஏதோ பூச்சி போச்சு, இப்போ என்னால் அதை யோசிக்க கூட முடியல, ஓகேங்களா. எல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து அறியாத வயசு, புரியாத வயசுன்னு அந்த மாதிரி. ஏசப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏசப்பா. என்னை மட்டும் ரொம்ப சோதிக்கிற, பார்த்து காப்பாற்றி விடு பழைய புள்ளிய. கல்யாணம் ஆகாத, கடன் வாங்கி வச்சுட்டு ஊரா தெருவா பாருங்க, 200 300 பால் மாறுனுங்கிறேன். இதே என்கிட்ட காசு இருந்தால் அழகாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஜம்முன்னு 2 மணி நேரத்தில் வந்து இறங்கியிருப்பேன். ஏன் தலையேற்று என்ன பண்ணுறது, வீதி விளையாடுது. ட்ரெயினில் உண்மையாக சாப்பாடே நல்லா இல்லைங்க. டீ வருமானு பார்த்தா அது கூட சுமாராக தான் இருக்குது. அதுவும் மசாலா போட்டு கலகரான்னு வச்சுக்கேன், அது கூட அந்தளவுக்கு நல்லா இல்லை. நம்ம தலையே தேவை. வேறு எதுவும் சொன்ன நினச்சேன், மறந்துட்டேன். மறதி ஆகிடுச்சு அதிகம். இன்னும் 3 மணி நேரம் வேலூர். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பஸ் வந்துருக்குதுங்க. பாருங்கள்,
பஸ்ஸிலே போய் இறங்கியிருந்தால் 10 ரூபா தான். தேவையில்லாத 10 ரூபா, 10 ரூபா 20 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அதுதான் ஷோவா. அழகாக என்கிட்ட இப்போ கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டப்புன்னு ஸ்வைப் பண்ணி 6300 5900 இருந்துச்சு. அழகாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கணும். தேவையில்லாமல் இப்போ நடந்து ரோடா. இதே மாதிரி தான் அழகழகாக மரம் வளர்க்குறாங்க டெல்லியிலையும். சரியான மரம் வளர்க்குறாங்க. அப்புறம் எப்படி பொல்யூஷன் வருதுன்னா டீசல் தான். ஓகேங்களா, டீசல் பெட்ரோல் தான் பொல்யூஷன் வருது. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ பேட்ரி சிஎன்ஜின் கம்ப்ளீட்டாக அவங்க பேட்ரி தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சோலார் பேட்ரி தான் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 2 வீலரில் கூட பேட்ரி தான், ஆட்டோலேயும் பேட்ரி தான். அது எல்லாம் சுற்றி போகணுன்னா ஆசை, இந்தியா கேட்டு அது இதுன்னு. கையில் காசு இருந்தால் நம்ம எங்கே வேணால் போகலாமே. கையில் காசு இல்லை, டியூ கட்டணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாகிடுவோம், ஃப்ரீ ஆகிடுவேன். பைக்கே வச்சு பைக்கே ஒன்றும் மூக்க முடியலைங்க. ரொம்ப டைட்டில் போயிருந்தீங்க வாழ்க்கை. 10,000 சொந்தக்காரர்கிட்ட 2 லட்சம் வாங்கினதுக்கார திருப்பி கொடுக்கணும். அது இன்னும் 25 கொடுத்தாங்களா, 25 நியூ இயர் முடிஞ்சு கொடுத்தாங்க. 26 நியூ இயர் முடியுது, 27க்குள்ளே கொடுக்கணும். அவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். நான் சொன்னாத வட்டிக்காரன் சாப்பிட்றான், இஎம்ஐக்காரன் சாப்பிட்றான். எப்போது வாழ்க்கை. இவ்வளோ சம்பாதிச்சு ₹1 என் பாக்கெட்டில் இல்லைங்க. நான் பேருக்கு பிரயோஜனம். கஷ்டப்பட்டது தான் மிச்சம். எங்கே போனாலும் சண்டை தான் ஆகுது. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஐயோ, ரூட்டை வந்து எங்கேயோ போயிருக்கிறேனே. கரெக்டாக தான் போகிறேன். நான் கைப்புள்ள இன்னும் 1.6 கிலோமீட்டர், 5:30 மணி தான் ரீச் ஆகணும். 7th கிராஸ். நான் பேய் படம் மாதிரி பின்னாடி ஜிகு ஜிகுன்னு மின்னுது. பேய்க்கு வரப்போதா? வாடா சீக்கிரமாக என்ன தூக்கின்னு போடா. உடம்பு குறையணுங்க, ரொம்ப குண்டாகிட்டு இருக்கிறேங்க. வெயிட் போட்டேன், ஒன்றும் முடியல. நிறையா ஆசை, ஜிம்முக்கு போகணும், நிறைய இது பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், பைக் எடுக்கணும், ஜாலியாக சுற்றணும், வீடியோ போகணுன்னு ஆசை தான். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே நானே பண்ணிக்கிறேன், நானே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது. நல்லாயிருக்கு ஊர் டெல்லி. ஆனால் என்னென்னா மண்ணு, காற்றுல பறக்கிற மண் வந்து நம்ம கண்ணில் விழுது. தூசி பறக்குதுங்க. டஸ்ட்டு இருக்காரன்னா டஸ்ட்டு இல்லை, பொல்யூஷன் இல்லை. உண்மையாக பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வரணும். ஓகேங்களா, நைட்டில் போனாலும் காலையில் போனாலும் தெரிஞ்சிருக்காமா தெரில. ஆனால் என்னென்னா இந்த காற்றுல பறக்க பார்த்தீங்கன்னா மண், அது வந்து நம்ம கண்ணிலே படுது. ராஜா மாதிரி இருக்கிறார். அவருக்குன்னா குறை இருக்குது, விஐடி ப்ரொஃபஸரு. நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லையா. கடவுள் எல்லாருக்கும் ஒரு குறை கொடுத்துருக்காருங்க. அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறது. அவங்களுக்கு குழந்தை இல்லை, 15 நாய் தான் குழந்தையாக பார்த்துக்குறாங்க. அதில் ஒரு குழந்தையா இருந்துச்சு, 14 குழந்தை தான். ஓகேங்களா, அதுக்கு ஒரு 1 லட்சத்தி 2 லட்சம் செலவு பண்ணி வச்சு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி எடுத்துன்னு போகிறாருன்னு வச்சுங்களேன். அங்கே போனோடனே எங்கே கரெக்டாக கர்நாடகாவிலேருந்து மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே போலீஸ் பிடிச்சாங்க. ஐயோ எத்தனை போலீஸு, கிட்டத்தட்ட 6 போலீஸு. அப்படியே வேனு ஃபஸ்ட்டு வேன் போனோம், அதுக்கப்புறம் நான் போனேன். ஓகேங்களா, காரு. 2 பேருமே கேட்சப் பண்ணிட்டாங்க. அவரு எங்கே இன்னும் கழுத்தில் ஹெட்செட் மாட்டிருக்கு, 4500 ஃபைனு. அவர் இங்கே ஒயிட் ஷர்ட்டு காணும், அவர் லுங்கி மணினோட போனார். எங்கே ஒயிட் ஷர்ட்டு காணும், திடு பேண்ட்டை காணும் அப்படின்ட்டு, அது ஒரு காசு. அப்புறம் நாயே ஏற்றிட்டு வந்தீங்களா, அதுக்கு எங்கே அவங்க லைசன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரூ கார் சர்டிஃபிகேட் எங்கே, ட்ராவல்ஸில் ஏற்றிட்டு வரலாமா நீங்கள் வண்டியை அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, வேறு வழி இல்லை, எந்த வண்டியில் போனாலும் ஏற்ற மாட்டுறாங்க, இவங்ககிட்ட கேட்டு தான் நாங்கள் ஏற்றிட்டு வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உள்ளே போய் அவருக்கு 4500 கேட்டார். சார் தெரியாது சார், ஃபஸ்ட் டைம் வரோம் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுப்பா அப்படின்னாரு. அவர் 500 தருவாங்க. இது எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தாரு. அப்புறம் அவர் 500 கொடுத்தாரு. கம்முன்னு வாங்கி போய் நின்றார். கேஸ் எதுவும் போடல, நல்ல வேலை. புது ஊர்லாம் போனால் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் பொழுது. இந்த ஆட்டோக்காரனை ஓட்டினார் பாருங்க, டெல்லி நியூ டெல்லியிலேருந்து. அது என்ன ஊர் பேர் அந்த அடிக்கடி மாட்டுது, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அமைத்த பஸ்ஸி யசவந்த்பூர் இது சென்னை பேர் வர மாட்டேங்குது.
அது ஒரு ஸ்டேஷனுக்கு அது பேர் வரல ஓகேங்களா. அந்த ஸ்டேஷனுக்கு 200 எவ்வளோ 400 கேட்டார். நான் 150 தரேன். அப்புறம் 200 கொடுப்பாங்க. சரி ஓகே ஓகே வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். 9 கிலோமீட்டர். இவராது 6 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணுறதுக்கே 400 கேட்குறாரு, 300 கேட்குறாரு ஓகேங்களா. அதில் ஓட்டினாலும் எனக்கா வயிறுலாம் வலிக்குது. என்னடா இது இப்படி ஓட்டுற ஆட்டோ கிட்ட கவுத்துறாரான்னு பயங்கர வீலிங் பண்ணுறாங்க. அத்தனைக்கும் பேட்ரி வண்டி தான், அத்தனைக்கும் அந்த வேகம் ஓட்டுறாரு அந்த வண்டி வச்சு. யாரி போட்டு சொன்னது உண்மையாக. அவங்க ஒரு ஃப்ரெண்டு பழகினா பாருங்க, சூப்பராக பேசணும். இந்த ஊரில் என்னென்ன ஃபேமஸ் இருக்குது மெயின் பார்த்தீங்கன்னா கஞ்சா ஓகேங்களா, அப்படின்னு அப்புறம் பொண்ணு ஓகேங்களா. பொண்ணோட அதிகமாக பணம் தான் அதிகமாக இருந்தால் அங்கே வாழலாம். பணம் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். பணம் கம்பல்சரி, எல்லாருமே பணம் தான் நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அது அப்படி அவர் சூழ்நிலை ஆக்கிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வேறு கொரோனா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. பயமாகுது. தமிழ்நாட்டில் ரீஎன்ட்ரி கொரோனா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. நியூஸ் தான் பார்த்தேன். மறுபடியும் கோவிட் வீடு வந்து தொலைச்சி மாஸ்க் போட வச்சிடாதீங்க. கொரோனா ஏன்னா தான் இப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. பக்குன்னு இருக்குது கொரோனா வந்து. இது உங்களுக்கு ஒரு சொல்கிறதுக்கு மறந்துட்டுங்க. என் ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு அமேசானில் போய் ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு 800 ட்ரெயின் டிக்கெட்டு போட்டு அவர் என்னாரு, ஜென்ரல்லாம் வேணாண்டா ஏசி போடுறா அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், ஜென்ரலில் கேன்சல் பண்ணிட்டேன். 800 போய் லாக் ஆகிடுச்சா. அப்புறம் 1852 ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு அது போட்டு அதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். 1852 அது ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டேன். அதில் வந்து உங்களுக்கு சாப்பாடு 3 வேளை 2 நாளைக்கு ஓகேங்களா. 6 சாப்பாடு ப்ளஸ் ஏசியாக ஜென்ரலான்னு தெரில. அது ஜென்ரல்னால் ஸ்லீப்பர் வரும், ஸ்லீப்பர் ஜென்ரல் வரும் உங்களுக்கு, ஏசி வராதுன்னு நினைக்கிறேன். 2150 தான் ஏசி ப்ளஸ் சாப்பாடோடு வரும் 3 வேளை ஓகேங்களா. வரும் கேன்சல் பண்ண வரமாட்டேன். அதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். டிக்கெட் புக் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. 1852 காசு போயிடுச்சு. 800 ஒன்று போயிடுச்சு, 1852 ஒன்று போயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணேன், இன்னொரு டிக்கெட்டு அதே புக் பண்ணேன் 1937 அதுவும் போய் மாட்டிக்கிச்சு. இன்னொரு டைம் என்ன பண்ணேன், திரும்பி ரீஃபண்ட் ஆகிடுச்சு 1937 திரும்பி ரீஃபண்ட் ஆகணும். இன்னொரு டைம் புக் பண்ணிட்டேன், அதுவும் போய் மாட்டிச்சு. திரும்பி அதே மாதிரி 1937 ஜிபேயில் பண்ணிட்டேன். ஜிபேயில் பண்ணிட்டோன்னு போய் மாட்டிச்சு. எல்லா அமௌண்ட்டும் மாட்டிச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுங்களா, 800 ஒன்று, ஒரு 1852 ஒன்று, ஒரு 1900, ஒரு 1900 ஓகேங்களா. 4 பேமெண்ட் போய் மாட்டிங்குது. 4 பேமெண்ட்டில் 800 பேமெண்ட்டு காலையில் 790 வந்துச்சு, 77 கட்டாயி ஓகேங்களா. அப்புறம் இப்போ தான் ஒரு 1900. ஏன்னா 4 டைம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பார்த்து ஏன்டா கொலைக்கிறேன் நான், என்னடா வேறு வெளியாலடா எனக்கும் நாய்க்கும் பக்கம் நான் வேறு பிடிங்குவான் பொழுது. என்னை பார்த்தோன்னே தம்பி வேணாண்டாடி கட்சி வச்சுடாது, இதை கூட பேசிட்டு ஐயோ கொலையத்தை பார்த்தாலே பயங்கரமாக ஒன்றா கச்சிடுவான் பொழுது. போடுறாதரா கைக்குள்ள வேணாண்டா, எது வந்தாலும் பேசிட்டு இருக்கலாம்டா. அம்மா பின்னாடியே வரானுங்களே, டே கூகுளே வேணாண்டா கூகுளே ஓடாதரப்பா. ஓடனாலே நடக்கிறதே ஓடுற மாதிரி இருக்குது பொழுது. அவனுக்கு பின்னாடி தொத்தின்னு வரானுங்க. என்னடா வேணும், ஐயோ கண்ணில் வேறு ப்ரொஜெக்டர் லென்ஸ் வச்சுன்னு பார்த்துன்னுக்குறாங்க. ரூட்டு மந்திரம் பொழுது இவன் கொலைக்கிட்ட பார்த்தாலே. சவுண்டு பார்த்தீங்களா, டிடிஎஃப் எஃபெக்ட்ஸ் மாதிரி. ஐயோ பின்னாடி வரானுங்களா, வராது நான் அப்படியே ஓடி இருக்கிறேன். 4 பேமெண்ட் போய் மாட்டின்னு 790 ரீஃபண்ட் ஆகிடுச்சு. 77 போச்சுன்னு ஓகேங்களா. சூப்பராக இருக்குது டைம் நைட்டு. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். இப்போ நம்ம இந்த பக்கம் போயிடலாம். 790 ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஓகேங்களா. கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் 1900 வந்துச்சு. இன்னும் 2 பேமெண்ட் வரணும், 1900 ஒன்று, 1852 பக்குன்னு ஆறி போட்டுச்சு. இது அமேசானில் புக் பண்ணனால வந்துச்சு. இதே வேறு எதனா ஆப்பில் புக் பண்ணியிருந்தேன் 3 நாமம் போட்டிருப்பாங்க, வந்திருக்காது எந்த அமௌண்ட்டுமே ரீஃபண்ட். இதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக புக் பண்ணணும், இல்லைனா போயிடும் அமௌண்ட்டு. நம்ம கஷ்டப்பட்ட அமௌண்ட்லாம் போயிடும்.
கூலிங்காக இருக்குதுங்க. அங்கேயும் டெல்லியில் சில்லுன்னு இருக்குது. ட்ரெயினில் வரும்போது செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அவ்வளோ வெயில்லாம் அடிக்கலை, லைட்டாக. ஓகேங்களா. நிறைய ஃபால்ஸ் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. காசு அதிகம் தாங்க, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, அந்த ஃபோனை பிட் பாக்கெட் அடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஏமாந்தோன்னா அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்தோம். கொஞ்சம் கூட உஷார் நினச்சிங்க, அவ்வளோதான். இன்னும் 100 மீட்டர் இருக்குதா, அதுக்குள்ளே ஸ்டேஷன் வந்துட்டேன். 5:34 ஆகிடுச்சு டைமு. ஆனால் 4:41 தான் ஆகுது. 5:34 தான் போகணும்னு காமிக்குது. 100 மீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு கட்டாங்க. நம்ம மணி 4:30 இன்னும் யாருமே வெளில வரல. காலையில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் பெங்களூரில். அதே சொல்லிட்டேன். இது உனக்கு தேவையாகணும்ட்டே கம்மு ஒழுங்க குளிக்கணும். போய் ட்ரெஸ்ஸு வர இருக்குது, எல்லாமே ட்ரெஸ் இருக்குது. வேனில் வந்துருந்தால் எங்கன்னா தாப்பாலும் இன்னும் குளிச்சிடலாம். ட்ரெயினில் வந்தனால பாத்ரூம் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. முன்னெல்லாம் ஒருத்தனா இந்தியன் டாய்லெட் 2 இருக்கும். இப்போ பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட்டே 2 இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் 1, இந்தியன் டாய்லெட் 1. தண்ணி ரொம்ப கீழே ஸ்லோவாகுது. மேலே மட்டும் மூஞ்சி கழுவுற இடத்துல ப்ரெஷர் அதிகமாக ஆகுது. உனக்கு பார்க்க போட்டு குழைச்சி துப்பி வச்சுட்டு போயிடுறேன். ஃபோட்டோ எடுத்து காமிக்கலான்னு தான் பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் அந்த சிகரெட்டு கவரு, பாக்கு கவரு, நல்ல பிஸ்னஸ்ங்க. அதை சேல்ஸ் பண்ணுறவனும் நல்லா பணக்காரனாக வரானுங்க, கோடீஸ்வரனாக வரானுங்க. லூடோ கேம் விளையாண்டு ஜாலியாக வரானுங்க. என்ன பண்ணுறது, ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹெட்செட்டு, ஃபோனு, சமோசா, டீ, சாப்பாடு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைண்ணா ஓகே தான். என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும். ஓகே, கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டேஷன் கிட்ட போய்ட்டு ஒரு வீடியோ போடுறோம். இப்போ நம்ம பெங்களூரில் தான் இருக்கோம். கரெக்டாக இன்னும் 2.8 கிலோமீட்ரு. நம்மளுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்குது தெரியுங்களா, சிக்னலில் ரெட் கலரில் தெரிஞ்சு பாருங்கள் லைட்டு. ரிவர்ஸில் போகிறோம் பாருங்கள் நீங்களே. காலடி தெரிஞ்சுங்களா, மேலே ரெட்டு லைட்டு இருக்குது பாருங்கள், சுற்று பாருங்கள். இந்த நேரத்தில் கூட ரெட் லைட் வச்சு கேமரா கரெக்டாக சிக்னல் கூட சிக்னல் ஃபாலோ பண்ணுறாங்க. வேறு ஒரு நைட் 10 மணிக்கு மேலே எல்லா ஊர்லேயும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதான் கஷ்டம். நம்ம தளபதி படம் ஏதோ ஓடுதுங்க தமிழில், தெரிஞ்சுங்களான்னு தெரில. தெரிஞ்சுங்களா, அழகிய தமிழ் மகன். கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, இருங்க. பிரைட்னஸ் வைக்க முடியுமா? இருட்டாக போயிடுச்சுங்க. பிரைட்னஸ் வைக்கலாம் ஒன்றும் எதுதான் தெரில உங்களுக்கு. நம்ம தளபதி படம் அழகிய தமிழ் மகன், ஸ்ரேயா நடிச்ச படம். இது 3 தேட்டர் 4 தேட்டர் போகுது. வா, தமிழ் படம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேலை வேணா லோலவனா இது ஏதோ படங்க. லோலவனு இது லோலவன். அப்புறம் நிறைய தமிழ் படம் ரிலீஸ் ஆகிது. மாநகர காவலன் விஜயகாந்தபுரம், மாநகர காவலன், அழகிய தமிழ் மகன், லோலவன், அப்புறம் மனித வீக்காரன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாமன்னன் படம் ஓடுதுங்க, சூரியது. நம்ம சூரிய அண்ணன் ஆக்டருக்கு மாமன்னன் படம் வருது. வா, வேற லெவலுங்க. தமிழ் ஃபிலிம்லாம் இங்கே பார்க்குறாங்களா? ஆனால் தமிழ் தெரிஞ்சால் கூட அட்ரஸ் சொல்ல மாட்டுறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய தேட்டர் இருக்குது. இந்த பக்கமும் தேட்டரு, அந்த பக்கமும் தேட்டரு. வேற லெவலுங்க. நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் டெல்லி எவ்வளோ குப்பத்தொட்டி மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க? ஃபேஷன் கூட அவ்வளோ பண்ணுறாவே வச்சுருக்குறாங்க. ஸோ அது மக்கள் தொகை அதிகமாக இருக்குல்லனால அவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியும்னு நான் தெரியல. உண்மையாக நம்ம ஊர் சென்னை, நம்ம ஊர் பெங்களூரு, நம்ம ஊர் கேரளா, ஓகேங்களா, நம்ம ஊர் ஆந்திரா மாதிரி, நம்ம ஊர் பாண்டிச்சேரி மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்குதான்னா உண்மையாக இல்லை. ஓகேவா, நம்ம ஊர் தான். நம்ம ஊர் சாப்பாடு, டீ, காஃபி, டிஃபன்லேருந்து எல்லாமே நம்ம ஊர் தான். அதே மாதிரி காசு கம்மியாகவும் இருக்கிற ஒரே ஊர் நம்ம ஊர் தான். ஓகேங்களா, நம்ம யாரையும் ஏமாற்றலை, யாரையும் திருடல, பொய் சொல்லலை. ஓகேங்களா, ஒருத்தரை ஏமாற்றி சம்பாதிக்கல. ஆனால் அந்த ஊரில் நீ இப்படி போயிருந்தேன்னா ஃபோன் அடித்து பிடிக்கிறாங்க. ஓகேங்களா, திருடி ஏமாற்றுறதுக்கும் பொய் சொல்லி ஏமாற்றுறதுக்கும் திருடி ஏமாற்றுறதுக்கும் நிறைய இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி யாரும் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா, ஒரு ஆட்டோலேருந்து, ஒரு பஸ்ஸுலேருந்து, ஒரு டாக்ஸிலேருந்து ஒருத்தவங்க ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு அவங்களுக்கு எண்ணம் கிடையாது.
ஒரு வழியாக வந்தேன், டீ சாப்பிட்டேன். ஒரு வரிக்கின்னு வாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். 3 ரூபா அந்த வரிக்கு, 13 ரூபா. ஒரு டீ 10 ரூபா ஒரு வரிக்கு. நல்லா தான் இருக்குது, ஓகே தான். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டேன், ஓகேங்களா. அந்த கஸ்டமரு போன கஸ்டமர் எப்படி தெரியுமா, 3 நாள் 4 நாள் போகிற வரலாம் கம்முன்னு இருந்தார். கிட்ட நெருங்க ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார், கோவப்பட ஆரம்பிச்சார். ஏன்னா அவருக்கு வந்து அங்கே வேலை கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அந்த டைமுக்கு வந்து அவருக்கு இன்டர்வியூ, ஓகேங்களா, மீட்டிங்கில் இருக்கணும். மீட்டிங்கில் வந்து இருக்கும்போது என்ன பண்ணோம், அதுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு. சீக்கிரமாக போ 100 ஓட்டு 120 ஓட்டு அப்படின்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு. அதாவது ஒரு ரோட்டில் இவ்வளோ தான் ஓட்ட முடியும்னு இருந்தால் அந்த ரோட்டில் நீ இவ்வளோ தான் ஓட்டணும். அந்த ரூல்ஸே நீ மாற்றி ஓட்டணும்னா ஃபைன் கட்டணும், ஆக்சிடெண்ட்டில் முடியும், ஓகேங்களா. என்ன வேணாலும் நடக்கும், யாருமே எதுவுமே சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கும், ஓகேங்களா. அவரை ட்ராப் பண்ணுறவரையும் எனக்கு உயிர் கையில் இல்லைங்க, உயிர் கையில் வந்துச்சுங்க. தூக்கத்தில் அவர் ஓட்டுறாரு, எனக்கே தூக்கம் வந்துச்சு சத்தியமாக. நானும் தூக்கத்தில் ஓட்டினேன் தான், இல்லைன்னு சொல்ல. தூக்கத்தில் அவர் என்னோட அதிகமாக ஓட்டுறாரு. ஏன்னா நான் தூங்குறேன்ல, அவர் தூக்கம் வரும், ஓகேங்களா. பின்னாடி பெட்டு தூங்கின்னு வந்துருக்குது, ஓகேங்களா. அந்த பையன் ஒருத்தவன் தான், அப்பரண்டிஸ் பாய், ஓகேங்களா. அந்த பையன் தூங்குறான். அவன் தூங்கும்போது கண்டிப்பாக தூக்கம் வரும், ஓகேங்களா. தூக்கம் வராமலாம் இருக்காது, எல்லாருக்குமே இயல்புங்க. அதாவது ஒரு மனுஷன் காலையிலேருந்து ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரலாம் மூச்சு இருந்தது பெரிய விஷயம், ஓகேங்களா. அதுக்கு மேலே மூச்சு இருந்தானா அவன் அதிசயம், ஓகேங்களா. தூங்காமல் அதே மறுபடியும் அந்த 10 மணிலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து மறுநாள் வரும் நீங்கள் மூச்சு இருந்தீங்கன்னா முடியுமா? அதுக்கு அடுத்த மறுநாள் உங்களால் முடியாது, ஓகேங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீ சாப்பிடணுன்னு தோணும், பிஸ்கெட் சாப்பிடணுன்னு தோணும், பாக்கு இல்லை பாக்கு ஹேண்ட்ராக்கு கூலிப்பு எதனா ஒரு உங்களுக்குள்ளே ஹேபிட் ஆகி சரக்கு சாப்பிடணும், எதனா ஒரு ஹேபிட்டுக்குள்ளே போயிடுது, ஓகேங்களா. மெயின் உங்களுக்கு தூக்கம் எல்லாம்லாம் போக முடியாது, கஷ்டம். காலைல 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரலாம் ஒருத்தன் கண் மூச்சுனே இருந்தானா, இல்லை ஒரு படம் பார்த்தா ஒருத்தன் கண் மூச்சுனே இருக்கிறான் தூங்காமல், அப்படியே எதனா ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அது நைட்டு 11 மணிக்கு ஷார்ப்பாக வந்து தூக்கம் வந்துடும், இல்லை 9 மணி 10 மணிக்கு ஷார்ப்பாக தூக்கம் வந்துடும். அதனால் முடியாது, கம்பல்சரி. இடையில் மதியமே அவனுக்கு தூக்கம் வர வாய்ப்பு, ஓகேங்களா. இங்கே தூங்காத யாராலையும் இருக்க முடியாது. நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது, ஓகேங்களா. 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணலாம், 36 மணி நேரமும் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு மாதம் 30 நாளும் தூங்காமல் ஒர்க் பண்ணலான்றது. மெட்ரோ போட்டுருக்காங்க, மெட்ரோவில் போய் இறங்கிடலாமா? என்ன மெட்ரோன்னு தெரியல, ஏதோ மெட்ரோ ஸ்டேஷன் போட்டுருக்காங்க, தெரிதா இல்லையா உங்களுக்கு கேமரா தெரிலன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், மெட்ரோ போட்டுருக்காங்க, மெரிட்டிங் போக மாட்டேது, உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. 2 மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு போட்டுருக்காங்க, மெட்ரோ போக மாட்டேங்குது. இது ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல், டிராஃபிக் வர தொடங்கிச்சுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்கு? 44 தான். நான் ட்ரெயின் மிஸ் பண்ணுறவங்க இப்படின்னு ஓடணுங்க. மெட்ரோவில் போய் வேறு எங்கன்னா இறங்கிட்டோன்னா கஷ்டமாயிடும். அதுதான் ஒரு கஸ்டமர் கிளம்புறாருன்னா, அதுவும் நம்ம பக்கத்து ரூபாது இப்போ 100 கிலோமீட்டர் சார் மெரிச்சி ஸ்பீடாக போய் இறக்கி விட்டலாம். 2600 கிலோமீட்டர் ஓட்டணும், ஒரு செகண்ட் முடிஞ்சிச்சு. அண்ணா இது மெட்ரோ மெஜஸ்டிக் போகுமா? போதுங்களா? மெட்ரோ மெஜஸ்டிக் போதா? அப்படியா, போகலாங்களா? இல்லை சரி போயிட்டு இந்த பக்கம் எடுங்க, அந்த பக்கம் வேணும், இந்த பக்கம் எடுத்தால் தான் மெஜஸ்டிக் போக முடியும்ல. 5 ரூபாய் சார்ஜ், 6 ரூபாய் அவ்வளோதானா? 5 ருபீஸ் தானா? பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களா? 10 ரூபாய் வாங்கிக்கிறேன். சரி ஓகே. அங்கே கீழே வந்து பஸ்ஸுக்கு போகணுமா? இல்லை ட்ரெயினுக்கு போகிறேன். ட்ரெயினுக்கு போகணுமா? அங்கே இருக்கு கீழே, அங்கே அப்படியா? சரி, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. பரவாயில்லங்க, 5 ரூபா தான் நாங்கள் மெட்ரோவுக்கு. அது 50 ரூபா இருந்தால் கூட போயிடலாங்க. ஆட்டோவுக்கு செலவு பண்ணி இன்னும் 2.5 கிலோமீட்டர் இருக்குது. அது உள்ள ட்ரெயின் மிஸ் பண்ணுறேன்னா கஷ்டப்பட்டு 6 மணி ட்ரெயின். இந்த வசதிலாம் இருக்குது, நல்ல விஷயம்தான். ஒரு டைமு இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ட்ரெயின்கிட்ட உள்ளே போகிறேன், எங்கேயோ குப்பை போகிற மாதிரியே யோசிக்கிறேன். அது கஸ்டமர் இது
ஒரு பிளான் பண்ணி கிளம்பி தான் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிளானோடு தான் கிளம்புனாரு. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வேறு. ஓகேங்களா, நம்ம யாரையும் கூட சொல்ல முடியாது. ஆனால் இது மெஜஸ்டிக் போகுமா? இது மெஜஸ்டிக் போதா? போதுங்களா? சரி. ஓகே. அப்புறம் ட்ரெயினும் இல்லாமல் பஸ்ஸும் இல்லாமல் அதை போச்சு. MAMANIMTRI டிஸ்ட்ரிக் போதான்னு தெரியல. ஸ்டேஷன் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ட்ரெயின் டிக்கெட் தான் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. இது எக்ஸிட்டு. மெட்ரோவில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு ட்ரெயின் கவுண்ட்ரு, டிக்கெட் கவுண்ட்ரு. ஆனால் இது மெஜஸ்டிக் போகுமா? மெஜஸ்டிக் போகுமா?